ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆன்லைன்ல வாங்கின சில யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்ஸும் சின்ன கிச்சனா இருந்தாலும் அழகா வைக்கிறக்கூடிய சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் ஆர்கனைசர்ஸும் தனியா வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம வர வீடியோஸ்லாம் நவராத்திரிக்கு தேவையான டெக்கர் ஐட்டம்ஸ், ரிட்டர்ன் கிஃப்ட் ஐடியாஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வாங்கியிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாரீ ஆர்கனைசர் தான். பட் இதுல சாரீஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணோன்னு இல்லை, பெரிய பெரிய சுடிதாஸ், அம்ப்ரெல்லா டைப் சுடிதாஸ் எல்லாம் கூட நீட்டா அழகா இதுல ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நீட்டா வைக்கலனாலும் இதுக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னா ரேக் எல்லாம் பாத்தீங்கன்னா, கபோர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளீனா இருக்கும். மெட்டீரியல் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. உள்ள ஒரு ஸ்டீல் கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நல்லா சைட்ல எல்லா சைடையும் 3 சைடையும் இந்த மாதிரி பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்புக்கு கொண்டு வந்த உடனே நம்ம சாரீஸோ இல்ல சுடிதாஸோ எதை வைக்கணுமோ உள்ள வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இது நல்ல ஒரு பெரிய சைஸ். நீங்க 2 ரோல சாரீஸை நல்லா ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி சாரீஸ் சுடிதாஸ்ன்னு இல்லை, யூஸ் பண்ணாத பெட்ஷீட்ஸ் எல்லாம் கூட இதுல வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி மேலே டம்ப் பண்ணிக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தோம்னா மேலேயும் ஜிப்பு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலேயே நம்ம இன்னொரு ஆர்கனைசர் இதே மாதிரி சாரீ இதையும் மேலே வச்சுட்டோம்னாலும் சைட்ல ஃப்ரண்ட்ல இப்படி ஓபன் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை வாங்கிக்கலாம். இது தனியா சிங்கிள் பீஸாவும் வாங்கிக்கலாம், இல்லை பேக் ஆஃப் 2, பேக் ஆஃப் 4, பேக் ஆஃப் 6 கூட இருக்கு. இதை நான் பேக் ஆஃப் 2ல 500 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி அன்அவைலபிள்னு போட்டிருக்கு, ஸ்டாக் இல்லை போல. பட் இதே போல சிமிலர் ப்ராடக்ட்ஸை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இதுக்கான லிங்க் தரேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மீஷோல வாங்கினதுலேயே வேர்ஸ்டான ப்ராடக்ட். என்னடா இப்படி சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது ஒரு கார்ன் பீலர். இதுக்கு யூடியூப்லயே நல்ல ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க. எப்படி இதுக்கு இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கன்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலா பார்க்கும் போதே நினைச்சேன், பிளாஸ்டிக் மெட்டீரியலா இருக்கே, எப்படி இவ்வளோ பெரிய கார்ன் வச்சு இது பண்ணும்போது எப்படி தாங்கும், எப்படி வரும் அப்படின்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே ஒரே ஒரு இதுதான், ஒரு பாதி கார்னை திருக்கியிருப்பேன். பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சிருச்சு சென்டர் பீஸு. சென்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கு. இதுக்குள்ள எப்படி இது திருகி எல்லாம் ஃபுல்லா கொட்டும் அப்படின்னு முதலே யோசிச்சேன். பாதி அளவு தான் இது பண்ணியிருப்பேன். அதுக்குள்ள டோட்டலா அந்த சென்டர் பார்ட்டே தனியா உடஞ்சு வந்துருச்சு. நீங்க யாராவது வாங்கி பயன்படுத்தி நல்லா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்டை யாரும் வாங்காதீங்க, கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு என்ன மாதிரி ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான். இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் சின்ன ஃப்ரிட்ஜோ இல்லை பெரிய ஃப்ரிட்ஜோ எதுனாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா நம்ம வெஜிடேபிள்ஸ்லாம் கவர்ல போட்டுட்டு வெஜிடேபிள்ஸ் ரேக்குள்ள அப்படியே மேலே ஸ்டாக் பண்ணி வைப்போம். அடியில் இருக்கிற காய்கறி என்னன்னே அப்படி தெரியாது. நார்மல் கவர்ஸ்லயும் ஜிப்லாக் கவர்ஸ்லயும் இந்த மாதிரி போட்டு வைப்போம் காய்கறியை. அதே மாதிரி வெஜிடேபிள்ஸை கவர்ல போட்டு ஒவ்வொரு வெஜிடேபிள்ஸ்க்கும் இந்த மாதிரி தனித்தனியா கண்டெய்னர்ல போட்டோம்னா நம்மளுக்கு காய் எடுக்கவும் பார்க்கவும் வசதியா இருக்கும். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், பட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னோட ஃப்ரிட்ஜில் நான் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேனோ காமிச்சிருக்கேன். என்னோட ஃப்ரிட்ஜ் சின்ன சைஸ் ஃப்ரிட்ஜ் தான். இதுல 4 கண்டெய்னர்ஸ் மட்டும் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் தனித்தனியா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டு சைட்ல பெரிய பெரிய காய்கறிகள் எல்லாம் சைட்லயும் பின்னாடியும் இப்படி வச்சிருக்கேன். பேக் ஆஃப் 6ல 4 மட்டும் இங்க வச்சுட்டு மீதி இருக்கிற 2 சைட்ல இப்படி வச்சுட்டு சில சாஸ் பேக்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் வகையும் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன்.
வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கவர்ல போட்டுட்டு இதுக்குள்ள வச்சாதான் நல்லா இருக்கு. கவர் போடாம நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு மாதிரி வதங்கின மாதிரி ஆயிடும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் கிளீனர். இது வந்து பேக் ஆஃப் 2. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாட்டிலோட கேப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சைடில் உள்ள மூடியோட அவுட் சைடில் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதுவாகவும் வந்து கொடுத்துருந்தாங்க. வாஷ் பண்ணும்போது வீடியோ எடுக்கல, ஸோ ஜஸ்ட் வந்து டெமோ காமிச்சிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே பாட்டிலோட அவுட் சைட்லேயும் நம்ம வந்து இப்படி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற ஏதாச்சும் டர்ட் கண்ணுக்கு தெரியாத அழுக்கெல்லாம் வந்து க்ளீனாக வந்துடும். இன்னும் சைடில் உள்ளெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரிசில்ஸ் வச்சு தள்ளணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற டர்ட் எல்லாம் வந்து க்ளீனாக வந்துடும். அதே இன்னொரு சைடு இப்படி திருப்பினோன்னா 360 டிகிரிக்கு ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ரொட்டேட் பண்ணால் இன்னும் மைன்யூட்டான சின்ன பிரிசில்ஸ் எல்லாம் இருக்குது. குட்டி குட்டி மூடி சந்துலலாம் கூட வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்பட்டால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரஷஸ் வேறு எந்த இதுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணவும் இல்லை எப்படி யூஸ் பண்ணலான்னு பிக் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது வந்து ஒரு பன்னீர் மேக்கர். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் வருது, இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் வருது. பட் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா சைடெல்லாம் வந்து கரெக்டாக அந்த கடையில் விற்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வாங்கிட்டு இதில் வந்து பன்னீர் மேக் பண்ணோன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வந்து அந்த ஷேப்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். பன்னீர் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதுக்குள்ளே வந்து நம்ம நார்மலாக வந்து இந்த துணி இருக்கும் இல்லையா, இட்லி துணி, அந்த துணியை வந்து போட்டுட்டு பாலை நல்லா காய வச்சுட்டு எலுமிச்சம்பழம் ஊற்றி திரிய விடுவோம் இல்லையா, அதை வந்து இந்த தட்டு மேலே அப்படியே அந்த துணியை போட்டுட்டு ஊற்றணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெயின் ஆகி கீழே வந்துடும் தண்ணியெல்லாம். மேலே வந்து இந்த மூடியை வச்சு மேலே வந்து வெயிட் வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு பன்னீர் ஷேப்பில் வந்து செட் ஆகிடும். நீங்கள் பன்னீர் அடிக்கடிக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னா இது உண்மையிலேயே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஏன்னா வீட்டில் வந்து 1 லிட்டர் பால் வாங்கினாலே வந்து நம்மளுக்கு நிறைய பன்னீர் வந்து கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்பட்டால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வர 2 ப்ராடக்ட்டுமே வந்து மீஷோ ப்ராடக்ட்ஸ் கிடையாது, ரெண்டுமே அமேசான் ப்ராடக்ட். ரெண்டுமே வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான். எப்பவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டெய்னர்ஸ் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இல்லாமல் ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ வந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து இன்னும் ஸ்பேஸும் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ ஒரு பிளேஸில் சர்க்கிள் ஷேப்பில் 2 பாக்ஸ் தான் வைக்க முடியுதுன்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் 3 பாக்ஸை வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இது வந்து லீக்கேஜ் ப்ரூஃப் கண்டெய்னர் தான். நம்ம வந்து எந்த மாதிரி ஃபுட் ஆர்கனைசர்னாலும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதுதான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு தான் பயன்படுத்தணும்னு இல்லை, நம்ம வேறு விதமாக கூட வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ நம்ம வந்து எதனாலும் வந்து இதில் ஸ்டோர் பண்ணலாம். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது மெட்டீரியல். பார்த்தீங்கன்னா மூடியுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து 700 ml தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்கிற மேலே ரேக்கில் வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஆக்சசபிளாக இருக்கும். பார்த்து எடுக்கவும் உள்ள நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்ன மாதிரி லீக்கேஜ் ப்ரூஃப் தான். லெமன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்னு தான் சொல்லியிருந்தேன். பட் இது வந்து வேறு பிராண்டு, வேறு கம்பெனி. பிஃபோர் ப்ராடக்ட் காமிச்சேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா மூடி வந்து நல்ல டைட்டாக நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா வந்து மூடியெல்லாம் வந்து லூஸாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் சைட்லலாம் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிட்டு நல்லா ஃபிட் ஆகிக்குது போல். நான் வந்து ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1.5 வீக்ஸ் 2 வீக்ஸ் வச்சா கூட ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஃபெஸ்டிவல் டைம், சீசன் டைம்லலாம் வந்து நான் முன்னாடியே பூ வாங்கி வச்சிருவேன். அப்படி வாங்கி வச்சுட்டேன்னா எனக்கு 1 வீக் போலவே வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. இதையும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேற எதனா வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது கிட்டத்தட்ட 1.5 வீக்ஸ் ஆன ஃப்ளவர்ஸ் தான்.
பாருங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு அப்படின்றது. எல்லா ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.